வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மாற்கு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து அவருடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மாற்கு எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். மாற்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். கடந்த வாரம் நான் பார்த்த விதமாக நாசரேத்தில் இயேசு நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு கப்பர்நகூம் பட்டணத்தில் அவர் தம்முடைய ஊழியத்தில் முக்கிய ஸ்தலமாக கப்பர்நகூம் பட்டணத்தை வைத்திருந்தார். இதற்கு முன்னுள்ள பகுதியை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ஒரு ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்து மாற்கு அந்த வசனங்களில் எழுதியிருந்தார். ஜெபாலயத்தில் அவர் பிரசங்கித்தார். பேதுருவினுடைய மாமியை சுகப்படுத்தினார். அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட திரளான மக்கள், பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்கள் அத்தனை பேரையும் அவர் சுகப்படுத்தினார். அந்த வசனங்களில் மாற்கு இயேசு ஒரு நாளில் செய்த காரியங்களை குறிப்பிட்டு எழுதுவதற்கு காரணம், இயேசு ஒவ்வொரு நாளும் வழமையாக என்ன செய்தார் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக அந்த விதமாக எழுதினார் என்று பார்த்தோம். அந்த வசனங்களில் மாற்கு சுட்டி காட்டுகிற முக்கியமான விஷயம், இயேசு அதிகாரத்தோடு செயல்பட்டார். தெய்வீக அதிகாரத்தோடு அவர் செயல்பட்டார். அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்தினார். அதிகாரத்தோடு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். இந்த பகுதியில் மாற்கு எதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அதிகாரத்தோடு செயல்பட்ட இயேசு இப்பொழுது தன்னிச்சையாக அவராகவே செயல்படுகின்றார். வேறு விதமாக சொன்னால், அவருடைய செயல்பாடுகள் எவருடைய கட்டுப்பாட்டின் கீழும் இருக்கவில்லை. அவர் தன்னிச்சையாக சுயாதீனமாக அவராகவே செயல்பட்டார். தேவன் அந்த விதமாகத்தான் செயல்படுகிறவராக இருக்கின்றார். அவரை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் தாமாக இருக்கின்றவர், தாமாக செயல்படுகின்றவர். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாபிலோனிய அரசர் தானியேலின் மூலமாக இந்த தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டதற்கு பிறகு அவன் சொல்கின்ற காரியத்தை பாருங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்வீர்கள் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். என்ன செய்கிறார்? வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் தம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்துகிறவராக இருக்கின்றார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, ஏன் இப்படி செய்கிறீர், என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இயேசு யார்? மனிதனாக வந்த தெய்வம். அவரும் அதே விதமாக செயல்படுகிறவராக இருக்கின்றார். அவரை தடுத்து நிறுத்தி ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவர் தெய்வம், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர் சகல அதிகாரம் உடையவர், நாம் அவருடைய வல்லமையில் சார்ந்திருக்கின்றவர்கள். இயேசு என்ன செய்கின்றார்? திரளான மக்கள் அடுத்த நாள் இயேசு வண்டை வருகின்றார்கள். அதற்கு முன்னுள்ள வசனங்களில் ஓய்வு நாள் முடிவடைந்ததற்கு பிறகு மாலை 6 மணிக்கு பிறகு இயேசுவிடத்தில் பல வியாதியஸ்தர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை எல்லாம் சுகமாக்கினார். அடுத்த நாளில் காலையிலேயே அந்த மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். ஆனால் இயேசு என்ன செய்கின்றார்? அவர்களை விட்டு தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணுகின்றார். ஆண்டவரோடு தனிமையில் பேசுகிறவராக இருந்தார். வேலைகள் அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தும் அவர் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுத்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவர் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். வனாந்திரத்திற்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பர்நகூம் பட்டணத்தில் வனாந்திரங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் வனாந்திரமான இடம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தனிமையான ஒரு இடத்திற்கு செல்கின்றார். மற்றவர்களுடைய இடையூறுகள், தொந்தரவுகள் இல்லாத ஒரு இடத்திற்கு செல்கின்றார்.
நம்முடைய நாடுகளில் பெரிய வீடுகள் வைத்திருப்பவர்கள் ஜெபிப்பதற்காக தனியாக ஒரு அறையை கட்டி வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பலருடைய வீடுகளில் அப்படி ஒரு அறை, மிகவும் அழகான அருமையான ஒரு அறை, எந்த விதமான தொந்தரவும் இடையூறும் இல்லாமல் தனியாக போயிருந்து வேதத்தை வாசித்து ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு அறை. இந்த நாட்டில் மோர்கேஜையும் கட்டிக்கொண்டு அப்படி ஜெபத்திற்கு தனியான அறை வைக்கக்கூடிய நிலைமை நமக்கு இல்லை. ஒரு வீட்டிலே 3 குடும்பங்கள் குடியிருக்கின்ற ஒரு நிலை இந்த நாட்டில் காணப்படுகிறது. ஜெபத்திற்கு தனியான இடம் வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இல்லை. இயேசு என்ன சொல்கின்றார்? ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் என்ன சொல்கின்றார்? நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தனிமையில் அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றார். அறை வீடு என்று சொல்லப்படுது படுக்கை அறை, இல்லை என்றால் பொருட்களை சேகரித்து வைக்கின்ற அறையை குறிக்கின்ற வார்த்தை அந்த மூலமொழியில் உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த விதமான அறைகள் நம்முடைய வீடுகளில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் தனிமையாக அமைதியாக வீட்டில் இருந்து ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் நம்முடைய வீட்டில் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலும் வேலை நமக்கு கொடுத்திருக்கின்ற விதமாக டிவி 24 மணித்தியாலும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஜெபிப்பதற்கு பல்வேறு விதமான தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் ஜெபிக்க தொடங்கும் போதுதான் டெலிபோன் அடிக்க தொடங்கும். நாம் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கின்ற அத்தனை காரியங்களையும் துண்டித்துவிட்டு நாம் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நமக்கு இருக்கின்ற வேலைகள் அதிகமாக இருக்கிறது. இதை செய்யணும், அதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்கிறது. உண்மை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் போயிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? எல்லா வேலையையும் செய்து முடித்ததற்கு பிறகு நேரம் இருந்தால் ஜெபிப்பதற்கு அந்த நேரத்தை வைக்கின்றோம். அப்படி வைக்கும் போது ஜெபிப்பதற்கு நேரமே கிடைக்காது. சபையில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர் அதிகமான வேலைகள் இருக்கின்ற நாட்களில் வழமையாக ஜெபிக்கின்றதை விட அதிகமான நேரம் ஜெபிப்பார். இன்றைக்கு ஒரு 4 மணித்தியாலம் வேலை ஒரு நாளைக்கு அவருக்கு இருந்தால் அவர் 1 மணித்தியாலம் ஜெபிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 8 மணித்தியான வேலை என்று சொன்னால் அவர் 2 மணித்தியாலங்கள் ஜெபிக்கிறவராக இருப்பார். இப்படி அதிக வேலைகள் நமக்கு இருக்கும் போது ஜெப நேரத்தையும் அதிகரிக்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எப்படி அதை செய்தார்கள் என்று தெரியாது. ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபம் என்று சொல்லும் போது அநேகமான நேரங்களில் நாம் நினைக்கின்ற காரியம் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக, தேவைகளுக்காக தேவனிடத்தில் முறையிடுவது மாத்திரம்தான் ஜெபம் என்று நினைக்கின்றோம். அதைத்தான் அதிகமாக நாம் செய்கின்றோம். ஆனால் அது ஜெபத்தின் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். ஜெபம் என்று சொல்லும் போது நாம் தேவனோடு பேசுவதுதான் ஜெபம். தேவனோடு உள்ள ஒரு உரையாடல் தான் ஜெபம். எப்படி நாம் மற்றவர்களோடு பேசுகின்றோமோ, யாரை நாம் அதிகமாக நேசிக்கின்றோமோ அவர்களோடு அதிகமாக நாம் பேசுவோம். யாரை நாம் விரும்ப மாட்டோமோ அவர்களிடத்தில் அதிகமாக பேச நாம் விரும்ப மாட்டோம். இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். யார் அதிகமாக உங்களோடு பேசுகிறாரோ அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். யார் உங்களோடு பேச விரும்பவில்லையோ அவர் உங்களை அதிகமாக நேசிக்கவில்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. நாம் தேவனை உண்மையாக அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் தேவனோடு அதிகமாக பேசுகிறவர்களாக இருப்போம். ஜெபம் என்று சொல்லும் போது நாம் நினைக்கக்கூடாது கட்டாயம் பைபிள் வசனத்தெல்லாம் கோட் பண்ணி அதுக்கென்று இருக்கின்ற சிறப்பான மொழிகளை, வார்த்தைகளை உபயோகித்து தான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இதனால் பாருங்கள், சில நேரங்களில் இந்த எழுதப்பட்ட ஜெபங்களை அப்படியே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போய்விட்டு அதுதான் ஜெப வார்த்தை என்கின்ற நிலையில் அதை ஒரு மந்திர வார்த்தைகளை போல உச்சரிக்க தொடங்குகிறோம். ஏதோ அந்த ஜெப வார்த்தைகளை சொல்லும் போது வெற்றி கிடைக்கின்றது, தேவன் பதில் கொடுக்கின்றார் என்று நினைக்கிறோம். இதெல்லாம் மனிதர்களினால் உருவாக்கப்பட்ட வேறு மதங்களில் இருந்து வந்த பிரார்த்தனை முறைகள். வேதத்தில் ஜெபம் அப்படிப்பட்டதல்ல. இயேசு எதற்காக ஜெபம் பண்ண போனார்? அவருக்கு வல்லமை இல்லையா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது ஒன்று இருந்ததா? எல்லாம் இருந்தது. எதற்காக அவர் ஜெபித்தார்? தேவனுக்கும் தமக்கும் இடையே இருக்கின்ற உறவின் வெளிப்பாடாக அவருடைய ஜெபம் இருந்தது. ஜெபம் என்று சொல்லும் போது எல்லா நேரத்திலும் நாம் ஆலயத்தில் ஜெபிக்கின்ற விதமாக சத்தமாகத்தான் ஜெபிக்க வேண்டும் என்பதில்லை. எப்படி நாம் நேசிக்கின்ற ஒருவரோடு மனம் விட்டு நாம் பேசுவோமோ, எல்லா காரியங்களையும் அந்த மனிதரோடு நாம் பகிர்ந்து கொள்வோமோ, அந்த விதமாக நம்மை நேசிக்கின்ற தேவனிடத்தில் நம்முடைய மனதில் இருக்கின்ற சந்தோஷமான காரியங்கள், துயரமான காரியங்கள் அத்தனையும் பகிர்ந்து கொள்வதுதான் ஜெபமாக இருக்கின்றது. நம்முடைய ஜெபம் இதே விதமாக இருக்க வேண்டும். தேவனோடு மனம் விட்டு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அது வார்த்தைகள் மூலமாக அவரோடு பேசுகின்ற பேச்சாக இருக்கும். மற்ற நேரங்களில் மௌனமாக மனதிற்குள்ளாக கடவுளோடு பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கும். வேதம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறது. எப்போதும் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு ஒரு ஜீவனுள்ள உறவாக நாம் அவரோடு எப்பொழுதும்
பேசுகின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் இருக்கின்ற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னார், தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு நாம் பதிலாக பேசுகிற விஷயம் தான் ஜெபம். இது இந்த டெலிபோன்ல இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும் பேசுகிற விஷயம். சிலரோட நீங்க போய் பேசுகிறீங்க என்று சொன்னீங்கன்னா நீங்க அது உண்மையான ஒரு உரையாடலாக இருக்காது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், நீங்க என்னத்தை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டார். அப்படியாக நீங்க சந்தித்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறதுக்கு தொலைதூரமெல்லாம் போக வேண்டியது. சிலர் நம்ம வீட்டிலே இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகள் பாருங்கள் எவ்வளவு அதிகமாக நம்மோடு பேசுகிறார். ஒரு தகப்பனார் சொன்னார், மிகவும் துயரத்தோடு இவரெல்லாம் ஸ்ரீலங்காவிலே வளர்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவனோட மனம் விட்டாரு பேசியிருக்கான். இங்க காலையில வீட்டை விட்டு போகும்போது பாய் வீட்டை விட்டு போகிறான். திருப்பி வரும்போது ஹாய் டேட் பாய் என்று ரூமுக்குள்ள போயிடுறான். ஒவ்வொரு நாளும் ஹாய் டேட் பாய் டேட் கேட்டுக்கொண்டு இப்படியே படுத்து கிடக்க வேண்டிய ஒரு நிலை. பேச்சுவார்த்தைகள் இல்லாத ஒரு நிலை. சில நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையும் பேச்சுவார்த்தைகள் அந்த விதமாக போய்விடுகிறது. மனைவி கத்து கத்தி கொண்டிருக்காரு, கணவன் காதல் விடவே இல்லை. சில நேரம் கணவன் கத்துனாலும் மனைவி இந்த காதல் இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து யாராவது ரகசியம் பேசினாலும் அந்த மனைவியுடைய காதல் இது எப்படிதான் விடுகிறது? காரணம் என்ன? எதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோமோ அது நம்முடைய கால்களில் விழுகிறது. பல நேரங்களில் தேவன் நம்மோடு பேசுவது நம்முடைய கால்களில் விழுவதே இல்லை. வேதத்தை வாசிக்கின்றோம், வாசித்து விளக்கிக் கொள்வது வேறொன்று. கடவுள் நம்மோடு பேசுகிறார், பாடல்கள் மூலமாக பேசுகிறார், பிரசங்கங்கள் மூலமாக பேசுகிறார், மற்றவர்கள் நம்மோடு பேசும்போது பேசுகின்றார். காது கொடுத்து கேட்கின்ற பழக்கமே இல்லை. இப்படிப்பட்டவர்களை நான் சரியான இடத்தில் ஜெபிக்க முடியாது. வேதத்தில் தேவன் நம்மோடு பேசுகின்றார். இதனால் தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வேதத்தை கேளாத படிக்க தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாத படித்த செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. என்ற வேதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார். ஒருவர்களோடு ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது நீங்கள் அவர் பேசுவதற்கு பதிலளிக்கின்ற விதத்தில் பேசுவது. நீங்க ஒரு விஷயத்தை பேசி உங்களோடு பேசுகிறவர் இன்னொரு சம்பந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால் நீங்கள் பேசுவதை அவர் காது கொடுத்து கேட்கவும் இல்லை. நீங்கள் பேசுவதில் எந்தவிதமான ஆர்வமும் அவர் காண்பிக்கவில்லை. சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் அப்படித்தான் இருக்கு. தேவன் வேதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுவதற்கும் நாம் அவரை நோக்கி ஜெபிப்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கான நம்முடைய பதில் தான் ஜெபம். இதனால் வேதத்தை வாசியுங்கள். வாசிக்கும் போது அந்த வேதத்தில் அவர் நம்மோடு பேசுகிறதற்கு பதிலாக நாம் அவரோடு பேச வேண்டும். வேதத்தையும் கையில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபம். கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார், நாம் தேவனோடு பேசுகிறோம். இதன் மூலமாக கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற உறவு வளர்ச்சி அடைகின்றது. இயேசு அதிகாலையில் ஜெபிக்க செல்கின்றார். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து நாம் கட்டாயம் காலையில் எழும்பி அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்திற்கு மற்ற ஜெபங்களை விட அதிக வல்லமை இருக்கின்றது என்று நினைக்கின்றார்கள். இது ஒரு பிழையான கருத்து. பகல்ல ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? இரவில் ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? காலையில் ஜெபத்துக்கு மட்டும் அப்படி வல்லமை அதிகமாக இருக்கின்றதா? வேதத்தை பார்க்கும்போது மனிதர்கள் பல்வேறு நேரங்களில் ஜெபித்து இருக்கின்றார்கள். காலையில் ஜெபித்தவர்களை குறித்து சங்கீதம் 5:3 பார்க்கலாம். 108:2, 119, 147, 143:8 பல வசனங்களில் காலையில் பக்தர்கள் ஜெபித்ததை நாம் பார்க்கலாம். 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் மாலையில் ஜெபித்தவர்களை குறித்து பார்க்கின்றோம். 134ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் இரவில் ஜெபித்தவர்களை குறித்து பார்க்கின்றோம். 119ஆம் சங்கீதம் 62ஆம் வசனத்தில் நள்ளிரவில் ஜெபித்தவர்களை குறித்து பார்க்கின்றோம். இன்னும் 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனத்தில் நாளொன்றுக்கு 7 தடவைகள் ஜெபித்தவர்களை குறித்து பார்க்கின்றோம். யூதர்கள் வழமையாக நாளொன்றுக்கு 2 தடவைகள் 3 தடவைகள் ஜெபிப்பதை தன்னுடைய பழக்கமாக வைத்திருந்தார்கள். நெருக்கடிகள் வரும்போது நாள் முழுவதும் ஜெபித்தார்கள். எந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம் என்பது முக்கியமானது. நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் ஜெபித்தாலும் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. காலையில் எழும்பி ஜெபித்தால் தான் வல்லமை என்று நீங்கள் நினைக்க கூடாது. இதற்காக காலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளையும் நாம் ஜெபத்தோடு தொடங்கி ஜெபத்தோடு முடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சில நேரங்களில் காலை நேரங்களில் வேலைக்கு போவது, அந்த நாளுக்கான உணவை தயாரிப்பது, பள்ளிக்கூடத்திற்கு போவது, காலை நேரத்தில்
அதிக நேரம் ஜெபிக்க முடியாமல் போய்விடும். இப்படிப்பட்டவர்கள் மாலையில் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம். வீட்டில் இருக்கிறவர்கள் காலையில் ஜெபம் பண்ணலாம். முக்கியம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு ஜெபித்தார், தனிமையில் ஜெபித்தார். பிதாவோடு அவர் வைத்திருந்த உறவை அந்த ஜெபத்தின் மூலமாக அவர் வளர்ச்சி அடைய செய்தார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நாம் தேவைகளுக்காக மட்டும் தேவனிடத்தில் வருகிறவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்றால் அந்த ஜெபத்தின் மூலம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை நாம் வளர்ச்சி அடைய செய்கிறவர்களாக இருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். இயேசு ஜெபிக்கின்றார். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சீடர்கள் வருகின்றார்கள். சீடர்கள் என்ன சொல்கின்றார்கள்? மக்கள் உம்மை தேடுகிறார்கள், நீர் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீரே. மூல மொழியில் அந்த சீடர்களுடைய வார்த்தை இயேசுவினுடைய செயலை குற்றம் சாட்டுவதாக இருந்தது. இவ்வளவு வேலை இருக்கிறது, இவ்வளவு மக்கள் வந்துவிட்டார்கள், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அவருடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும், அதை விட்டுவிட்டு நீ இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீரே என்கின்ற விதமான ஒரு பார்வையில், ஒரு தோரணையில் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நான் அடுத்த ஊர்களிலும் 38ஆம் வசனத்தில் அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். கலிலேயாவில் உள்ள மக்கள் இயேசுவிடத்தில் வந்தார். ஆனால் இயேசு அந்த மக்களினுடைய குறைகளை தீர்க்கவில்லை. அவர் என்ன செய்கின்றார்? நான் மற்ற ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண வேண்டும், இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டேன், இப்பொழுது மற்ற ஊர்களில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை மற்ற ஊர்களிலும் பிரசங்கம் பண்ணி கொண்டு போகின்றார். அப்படி பிரசங்கம் பண்ணும் போது அவர் பிசாசுகளை துரத்துகின்றார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகின்றார். இயேசு அந்த மக்களினுடைய தேவைகளின் மீது கரிசனையற்றவராக இருந்தாரா என்கின்ற கேள்வி நமக்கு வரும். திரளான மக்கள் வருகின்றார். போய் இயேசு ஒரு நிமிஷத்தில் அவர்களை சுகப்படுத்தி இருக்கலாம், சுகப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் வந்த மக்கள் சரீர பிரகாரமான சுகத்திற்காக மட்டும் வந்தார்கள். அதனால் தான் இயேசு அந்த இடத்தில் விட்டு போய்விட்டார். இதே விதமான ஒரு காரியத்தை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்றார். அடுத்த நாள் திரளான மக்கள் வருகின்றார். முதல் நாளில் அந்த மக்கள் பசியோடு இருந்தார்கள் என்பதை அறிந்த இயேசு அவர்களுக்கு உணவு கொடுத்தார். அடுத்த நாள் அதை விட அதிகமான மக்கள் வந்தார்கள். ஆனால் அவர் உணவு கொடுக்கவில்லை. இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பங்களை புசித்து திருப்தி அடைந்ததினால் என்னை தேடுகிறீர்கள் என்று சொன்னார். அடுத்த நாள் என்ன செய்கிறார்? நானே ஜீவ அப்பம், என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். இது கடினமான உபதேசம். யார் இதற்கு செவி கொடுப்பார் என்று வந்த மக்கள் போய்விட்டார்கள். முதல் நாளில் 5000 பேர் வந்தார்கள். ஆண்கள் மட்டும் 5000 பேர். அதனோடு பெண்கள் பிள்ளைகளை எல்லாம் சேர்த்தால் ஒரு 10000 20000 பேர் வந்திருப்பார்கள். காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் மக்கள் தொகையை கணிப்பீடு செய்யும் போது ஆண்களை மட்டும்தான் எண்ணுவார்கள். எனவே அடுத்த நாள் அந்த 20000 பேரும் ஆணுக்கு ஒவ்வொருவரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தால் கூட 40000 பேர் வந்திருப்பார்கள். எல்லாரும் இன்றைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று வந்தார்கள். இயேசு உண்மையிலேயே நல்ல ஒரு சாப்பாட்டை தான் கொடுத்தார், ஆவிக்குரிய உணவை கொடுத்தார். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான காரியங்களை மட்டும் மனதில் கொண்டவர்களாக இயேசுவிடத்தில் வந்தார்கள். எல்லா மக்களும் போய் கடைசியில் 12 சீடர்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து இயேசு கேட்கின்றார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கின்றார். ரொம்ப கவலையோடு இயேசு கேட்கிறார். பேதுரு அந்த இடத்தில் என்ன சொல்றார்? யாரிடம் போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்கின்றார். இன்றைக்கு இயேசு நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களை அறிவிக்கின்றார். அவருடைய ஊழியத்தில் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார். கடந்த வாரத்தில் நான் பார்த்த விதமாக இயேசு தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கின்ற விதமாக அவர் செய்த அற்புதங்கள் இருந்தது. அதற்கான அடையாளங்களாக இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். இயேசு சாதாரண மனிதராக மக்களினுடைய கண்களுக்கு தென்பட்டார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, மனிதனாக வந்த தெய்வம் என்பதை மக்களுக்கு காண்பிப்பதற்காக அவர் கூட பல அற்புதங்கள் செய்யப்பட்டார். இயேசு பிசாசுகளை துரத்தினார். காரணம் என்னவென்றால் பிசாசினுடைய கிரியையை அழிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதை வெளிப்படையாக காண்பிக்கின்ற ஒரு அடையாளமாக இயேசு பிசாசுகளை துரத்தினார். ஆனாலும் அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் சுகப்படுத்துவதல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசு பிடித்தவர்களையும் குணமாக்குவதல்ல.
அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னால், பாவத்தில் வாழ்கின்ற மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று இயேசு சொன்னார். பவுல் சொல்றார், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு அதைத்தான் இங்கு சுட்டி காட்டுகிறார். மனிதர்கள் மீது அக்கறையற்றவராக, கரிசனையற்றவராக அவர் இருக்கவில்லை. தேவனுடைய பார்வையில் நம்முடைய சரீரத்தை விட, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கை பெருமதியானது. காரணம் என்னவென்றால், சரீர பிரகாரமான வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது குறுகிய கால ஒரு வாழ்க்கை. 90ஆம் சங்கீதம் சொல்கிற விதமாக, மிஞ்சி போனால் நாம் ஆக கூடுதலாக இருக்க போவது ஒரு 70 வருஷம், அதையும் மிஞ்சி போனால் இருக்க போவது 80 வருஷம். இந்த 70 கடந்து 80 வருஷம் மோசே என்ன சொல்றாரு? பாடுள்ள வருஷம். 40 வயசு வந்த உடனே நாய் குணம் வந்திருக்கு பாருங்க. 50 வயசு வரும்போது என்ன குணம் வரும்போது தெரியும். 60 70 போகும்போது கல்லாணி போகின்ற ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். எதற்காக பலப்படுத்துகிறார்? நம்மீது கிருபையாக இருக்கின்றார். நம்முடைய இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையை விட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெருமதியானது என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக நம்மீது கிருபையாக இருந்து நம்முடைய சரீர தேவைகள் அத்தனையையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கின்றார். அப்படி இருந்தும் வேதம் சொல்கிற விதமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், இம்மைக்காக மாத்திரம் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருந்தார், நம்மை விட பரிதவிக்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கரிசனையற்றவனாக அதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கின்றார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களை பாருங்கள், எல்லாம் உலக பிரகாரமான சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை குறித்து மாத்திரம்தான் அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு அந்த காரியங்களை செய்கிறார், என்னுடைய வியாதிகளை சுகப்படுத்துகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். அவர் தேவன் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக அந்த காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்றார். அந்த காரியங்கள் மூலமாக இயேசு தெய்வம் என்பதையும் அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால் நித்திய காலமாக நாம் அவரோடு கூட வாழலாம் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக அவர் கிருபையாக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கின்றார். இதனால் தான் சில நேரங்களில் இயேசு உண்மையிலேயே யார் என்பதை நன்றாக அறிந்து கொண்டதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதமான அற்புதங்களை நாம் பார்ப்பதில்லை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகத்தை பாருங்கள், ஆரம்ப அதிகாரங்களில் அதிகமான அற்புதங்கள் அப்போஸ்தலர்கள் மூலமாக நடந்தது. ஆனால் பிறகு போக போக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரவங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் பசியும் நாசமோசங்களும் ஏற்பட்டது. இயேசு செய்த அற்புத செயல்கள் மூலமாக அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அப்போஸ்தலர்கள் உறுதியாக அறிந்து கொண்டார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு வேறு சாட்சிகள் எதுவும் தேவைப்படவில்லை. இதனால் தான் யோபு என்ன சொல்கிறார்? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன். நம்மால் சொல்ல முடியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? எனக்கு இது கிடைக்கவில்லை என்றால், அது கிடைக்கவில்லை என்றால், இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒரு நிலை. யோபு இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், கடைசி நாள் நான் அவரை காண்பேன் என்று சொல்றார். அந்த நிச்சயம் நமக்கும் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை குறுகியது, அற்பமானது. இதில் வருகிற இன்ப துன்பங்கள் கொஞ்ச காலத்திற்கு மட்டும்தான், எல்லாம் அற்பமானது. இந்த உலகத்தில் நாம் பேரின்பம் என்று எதை கருதி அதற்காக நம்முடைய முழு ஆயுளையும் பணத்தையும் நாம் கொடுத்தால் அது கொஞ்ச காலம் மட்டும் இருக்கின்ற ஒரு அற்ப சுகம் தான். நித்திய வாழ்க்கை இயேசு நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷம் மாறாத சந்தோஷம். நெருக்கடிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார், பசியோ பட்டயமோ விக்கிரமோ நாசமோசமோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு நேரடியாக அந்த சீடர்களுக்கு சொல்கின்றார், நான் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். அந்த மக்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் உலக ஆசீர்வாதங்களை, சரீர ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற வந்தார்கள். அவர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனமற்றவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் கடைசியில் அவர்களை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். இயேசுவை முழுமையாக நிராகரித்து விட்டார்கள். இயேசு தங்களுக்கு ஒரு ராஜாவாக வந்து ரோம அடிமைத்தனத்தில் இருந்து தங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு திரளாக அவர் பின்னாக சென்ற மக்கள் கடைசியில் இயேசு
தாங்கள் எதிர்பார்த்த விதமான ஒரு உலக ராட்சியத்தை கொடுக்காததன் நிமித்தமாக இவனை சிலுவையில் அறையும் என்று கோஷமிட்டார்கள். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? இயேசு நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், அவர் கிருபையாக இருக்கின்றார். ஆனால் அதைவிட முக்கியமாக நம்முடைய ஆத்துமாவின் மீது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் மீது அவர் கரிசனை உடையவராக இருக்கின்றார். அதற்காகத்தான் அவர் வந்தார், அதற்காகத்தான் சிலுவையில் மரித்தார். அவர் சிலுவையில் மரித்த போது நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். எதற்காக வந்தாரோ அவர் உறுதியாக இருந்தார். பிசாசு அவரை வேறு பக்கமாக திசை திருப்ப முற்பட்டார். சீடர்கள் அவரை வேறு பக்கமாக திசை திருப்ப முற்பட்டார்கள். திரளான மக்கள் வந்துவிட்டார்கள். இயேசுவே, நீர் அற்புதங்கள் செய்தார், நீ பிரபலம் அடைந்து விடுவீர் என்ற நோக்கத்தோடு சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் இயேசு அந்த விதமான பிரபலத்தை, குறுக்கு வழியில் வருகின்ற பிரபலத்தை அவர் விரும்பவில்லை. எதற்காக நான் வந்தேனோ அந்த பணியை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தெளிவாக சொல்கின்றார். பவுல் இதே காரியத்தை சொன்னார். எதற்காக அழைக்கப்பட்டேனோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாக, அதை அடைந்து கொள்வதற்கு ஆசையாக அதை தொடர்கிறேன் என்று பிலிப்பியர் நிருபத்தில் சொன்னார். நாம் எதற்காக இயேசுவை தேடி வருகின்றோம்? கண்களை மூடி நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் எதற்காக வருகின்றோம்? அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கின்றார். ஆனால் அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நலம் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். நித்திய மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெப நிலையில் இருக்கும்போது பாடப்படும் நம்முடைய நிலைமையை ஆராய்ந்து பார்ப்போம்.